அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ ஒரு 3 இம்பார்ட்டன்டான நியூஸை பார்க்க போறோம். ஓகேவா? அதுல ரொம்ப பெக்கூலியரா ஒரு விஷயம் இருக்கு. ரேப் பத்தின ஒரு விஷயம். ஆனா அதுல ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஒரு டீலை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்து 2-3 அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தோம்னா ஒரு 10 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. சரிங்களா? ஸோ என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் பேர் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷேக் ஹசீனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஷேக் ஹசீனா இவங்க தான் வந்து பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டரா வந்து இருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்தோம்னா இவங்களுக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் நிறைய ஒற்றுமைகள் என்னன்னா, இவங்களும் இப்பதான் ரீசெண்டா தேர்தல் முடிஞ்சு எலக்ட் ஆகி வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிரதமர் அவர்களும் பார்த்தோம்னா இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் பிரதமர் ஆயிருக்காரு. ஸோ இவங்களும் பார்த்தோம்னா ரீஎலெக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி இவங்க தான் பிரதமரா இருந்தாங்க, மறுபடியும் ரீஎலெக்ட் ஆயிருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரும் பார்த்தோம்னா ரீஎலெக்ட் ஆயிருக்காரு. ஓகேவா? ஸோ ஒரு பெக்யூலியரான திங். ஓகேவா? ஸோ இந்த ஒப்பந்தத்துல என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கக்கூடிய உறவுகள் பத்தி முக்கியமா பேசியிருக்காங்க. ஓகேவா? அந்த வகையில இந்த உறவுகளை முன்னேற்றணும், அடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய செக்டார்ல நம்ம கோஆபரேஷன் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இங்க கொடுத்திருப்பாங்க. நமக்கு இந்த ஆர்டிகிளை பார்த்தோம் அப்படின்னா 2-3 செக்டார் நம்மளே சொல்லலாம். ஓகேங்களா? ஒன்னு கடல்சார் பாதுகாப்பு, ப்ளூ எக்கானமி, அண்ட் தென் ட்ரேடு டெவலப்மெண்ட், இந்த மாதிரி டிஃபென்ஸ், சேட்டலைட் லான்ச்லாம் நம்ம அவங்களுக்காக பண்ணித்தர போறோம். இந்த மாதிரி முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம 2 நாடுகளும் இணைந்து பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு அக்ரிமெண்டா இருந்துச்சு. நம்மளோட இந்த 2 நாட்டு உறவுகள் அப்படிங்கிறது அடுத்த கட்டங்களுக்கு நகருது அப்படிங்கறது இந்த ஒரு ஆர்டிகிள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வராங்க. அந்த பிரச்சனைகளை பின்னாடி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு முன்னேற்றம் அப்படிங்கிற பாதைக்கு முன்னாடி வராங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ண போறாங்க, அந்த அக்ரிமெண்ட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் இங்க ஹைலைட் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ அதன்படி பாக்குறப்ப பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ரங்பூர் அப்படிங்கிற சிட்டில நம்ம ஒரு அசிஸ்டன்ட் ஹை கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டு வரப்போம். அதாவது துணை தூதரகம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் இங்கிலீஷ்ல அசிஸ்டன்ட் ஹை கமிஷனரேட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க கமிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரங்பூர் அப்படிங்கிற சிட்டி. ரங்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பங்களாதேஷ்ல இருக்கு. சோ அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மெடிக்கல் இ விசாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சமீப காலங்களில் பாக்குறப்போ பங்களாதேஷ்ல இருந்து அதிகமான மக்கள் வந்து இந்தியாவுக்கும் குறிப்பா சென்னைக்குலாம் பார்த்தோம்னா இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்காக வராங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மெடிக்கல் விசாஸ் கொடுக்கறதுக்காக ஒரு இணையதளம் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பாரு. மற்றபடி முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தீஸ்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தீஸ்தா ரிவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த தீஸ்தா நதியை போய் ஸ்டடி பண்ண போறாங்க. ஓகேவா? தீஸ்தா ரிவரை போய் ஸ்டடி பண்ண போறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ் கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தீஸ்தா ரிவர், இந்த மாதிரி முக்கியமான ரிவர் அங்கெல்லாம் பார்த்தோம்னா கன்சர்வேஷன் அண்ட் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து பங்களாதேஷ்ல பண்ண போறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை சைனா பண்றதுக்காக அவங்க நிறைய ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது சைனா கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? அதனால இந்தியாவும் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவும் ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து அனுப்பிச்சிருக்கோம். சரிங்களா? இந்தியா ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து நம்ம அனுப்பியிருக்கோம். ஓகேவா? எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தீஸ்தா ரிவர் அப்படிங்கிற இந்த ஒரு ரிவரை கன்சர்வ் பண்றதுக்காக. சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தீஸ்தா நதி அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய நதியா இருக்கு. ஓகேவா? இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 54 நதிகள் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஷேர் பண்ணக்கூடிய அந்த நதிகள். அதுல நிறைய நதிகள் சின்ன சின்ன நதிகளா இருக்கு. முக்கியமான நதியா பார்த்தோம்னா இந்த தீஸ்தா அப்படிங்கிற நதியை நம்ம சொல்றோம். இந்த தீஸ்தா அப்படிங்கிற நதி பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் டு பங்களாதேஷ்னு சொல்றோம். பங்களாதேஷ் போகுது. ஓகேவா? சோ தீஸ்தா ரிவர் வாட்டர் ஷேரிங் டிஸ்பியூட் அப்படின்னு கேட்கலாம். தீஸ்தா நதி நீர் பங்கீட்டு பிரச்சனை அப்படிங்கிறது யாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தெரியணும். சோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கல் டீம் அப்படிங்கிறது போக போகுது. நம்ம கோஆபரேஷன் அப்படிங்கிறத பண்ண போறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா பங்களாதேஷ் நமக்கு ஒரு முக்கியமான ட்ரேடிங் பார்ட்னராகவும் இருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு அவங்க ஒரு முக்கியமான ட்ரேடிங் பார்ட்னர், அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டும் கூட. சரிங்களா? சோ அவங்களோட வர்த்தகம் பார்த்தோம் அப்படின்னா $200 கோடி
டாலர்ஸ் வந்து போன வருஷம் மட்டும் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளும் அதே ஈக்குவலண்டான ஒரு அமௌண்ட்டை வந்து அங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரேடிங் பார்ட்னராகவும் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு லார்ஜ் பார்டரை நம்ம பங்களாதேஷோட ஷேர் பண்றோம். பார்த்துருமா ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. 4096 கிலோமீட்டருக்கு அந்த பவுண்டரிஸ் அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா அஸ்ஸாம், மெகாலயா, மிசோரம், திரிபுரா மற்றும் வெஸ்ட் பெங்கால் இவங்க எல்லாமே பார்டர் ஷேரிங் ஸ்டேட்ஸ் வித் பங்களாதேஷ் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஜியோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு தான் நமக்கு பங்களாதேஷ். ஸோ அவங்களோட பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க, ஒரு சில அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு செய்தி தான் நம்ம பார்த்திருக்கோம் இங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எல்லாத்துலையுமே அது ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. அடுத்தது இங்க பார்த்தோம்னா அந்த பெக்குலியரான நியூஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நியூ கிரிமினல் லா பில் ஹேஸ் நோ செக்ஷன் ஆன் ரேப் ஆஃப் மென், டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ நியூ கிரிமினல் லால ரேப்புக்கான செக்ஷன் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அதுவும் யாரோட ரேப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மென்னை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான செக்ஷன் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இருந்திருக்கு. இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த இந்தியன் பீனல் கோட்ல பார்த்தோம்னா செக்ஷன் 377 அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த செக்ஷன் 377 அப்படிங்கிறதா நமக்கு எந்த வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நௌதேஜ் ஜோஹார் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்கும். ஓகேவா? நௌதேஜ் ஜோஹார் அப்படிங்கிற அந்த வழக்குல செக்ஷன் 377 அப்படிங்கிறத கேன்சல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத படிச்சிருப்போம். ஆக்சுவலி அதை கேன்சல் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரீட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரொவிஷன்ஸை மட்டும் நமக்கு கட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி அவங்கள வந்து அங்கீகரிக்கிறதுக்காக. ஓகேவா? சேம் செக்ஸஸ்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த ரீட் டவுன் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதை நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செக்ஷன் 377 அப்படிங்கிறது இந்தியன் பீனல் கோட்ல இருக்கு. இந்த செக்ஷன் 377 தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு மென்னை ரேப் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை ரேப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல எந்த சட்டத்தின் மூலியமா எந்த பிரிவின் மூலியமா வழக்கு போட முடியும்னா இந்த 377 அப்படிங்கிற இந்த பிரிவை யூஸ் பண்ணி தான் நம்மளால வழக்கு போட முடியும். ஓகேவா? ஒரு மென்னையோ இல்ல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனையோ ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஓகேவா? சோ இப்போ புதுசா நமக்கு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா புதிய குற்றவியல் நடைமுறை மசோதாக்கள் வரப்போகுது. புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்து வரப்போகுது. ஓகேவா? சோ ஜூலை 1ல நமக்கு வரப்போகுது. குறிப்பா பார்த்தோம்னா இந்த இந்தியன் பீனல் கோட யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற இந்த சட்டம் வந்து இந்தியன் பீனல் கூட ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ இந்த பாரதிய நியாய சங்கீதால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்தோம் இந்த சட்டங்கள் வந்தப்பயே. ஸோ அதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மென்னையோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனையோ ரேப் பண்ணா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த பாரதிய நியாய சங்கீதால இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இதுவே இந்தியன் பீனல் கோட்னா நம்ம செக்ஷன் 377 எடுத்துட்டு போகலாம். ஆனா பாரதிய நியாய சங்கீதால அந்த மாதிரி ஒரு செக்ஷன் கிடையவே கிடையாது. அப்ப ஒரு மென்னோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனையோ ரேப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, ஃபர்ஸ்ட் எந்த பிரிவுக்கு கீழே வழக்கு பதிவு பண்றது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஜூலை 1க்கு அப்புறம் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபெயிலியர்ஸ் இன் நியூ கிரிமினல் லா பில்ஸ் அப்படின்னு நம்ம இல்ல டிஸ்அட்வான்டேஜஸ் இன் நியூ கிரிமினல் லா பில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இந்த சட்டங்கள் வந்தப்பயே டிரைவர்ஸ் எல்லாம் லாரி டிரைவர்ஸ் எல்லாமே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஹிட் அண்ட் ரன் கேஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிப்பாட்டாம டைரக்டா போயிருவோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படின்னா ரோட்ல போறவங்களே தெரியாம இடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஆஜராகணும். ஓகேவா? அதுதான் வந்து வழக்கம், அதுதான் நடைமுறை இந்தியாவில். ஆனா அந்த மாதிரி ஆஜராகாம எஸ்கேப் ஆகிற ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு முன்னாடி இருந்த பனிஷ்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு 10,000 15,000 ஃபைனு, ஒரு 2 வருஷம் சிறை தண்டனை அந்த மாதிரி கம்மியா இருந்துச்சு. இப்ப பார்த்தோம்னா அந்த தண்டனை அப்படிங்கிறது இந்த புதிய சட்டங்கள்ல 1 லட்சம் ரூபாய்க்கும் மேல வரைக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. அதோட முக்கியமான விஷயம் 10 வருஷம் வரைக்கும் தண்டனை அப்படிங்கிறது இருக்கலாம் ஹிட் அண்ட் ரன் கேஸுக்கு அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஹிட் அண்ட் ரன் கேசஸ்ல அதிகமா பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லாரி டிரைவர்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அவங்களாம் ஒரு போராட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதனால அந்த ஒரு ப்ரொவிஷனை மட்டும் பின்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், அதை டிஸ்கஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்ன்றத தனியா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த புதிய
குற்றவியல் சட்டங்கள்ல. ஸோ அதுல ஒரு பிரச்சனையை இப்போ நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான நியூஸ். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா சமீபத்தில் G7 மாநாடு போய் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கும் G7க்கும் என்னதான் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த G7 மாநாடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நிறைய டைம் நடந்திருக்கு. அதில் இந்தியா எத்தனை டைம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 11 முறை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே ஒரு 5 டைம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டார். ஓகேவா? ஸோ 2000 அப்படிங்கிற அந்த ஒரு ஆண்டுக்கு அப்புறம் தான் இந்தியாவோட முக்கியத்துவம் இந்த G7 நாடுகளுக்கு தெரிய வருது. ஏன்னா நம்ம கன்சிஸ்டன்டா ஒரு growth நம்பர்ஸ் அப்படிங்கிறது, நம்மளோட growth நம்பர்ஸ் கன்சிஸ்டன்டா வளர்றதை பார்க்கறாங்க. இந்தியாவை இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் வாங்க, என்னதான் பண்றீங்க, உங்க நாட்டுல என்னதான் நடக்குது அப்படிங்கறது சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு இன்வைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில பாக்குறப்ப நம்ம ஒரு 11 டைம் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிருக்கோம். சரியா? ஸோ G7 பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்புலியா அப்படிங்கிற சிட்டி, அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இட்டாலியில இருக்கு. ஓகேவா? இட்டாலியில தான் இந்த வருஷம் G7 மாநாடு நடந்துச்சு. 49வது G7 மாநாடு தான் நமக்கு கொஸ்டினா வந்துருச்சு குரூப் 4 இல்லையா? ஸோ அது எங்க ஹிரோஷிமா இன் ஜப்பான், அங்கதான் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த G7 மாநாட்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்ஜிங் டிஃபரன்சஸ் பிட்வீன் வெஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? பிரிட்ஜிங் டிஃபரன்சஸ் பிட்வீன் வெஸ்ட் அண்ட் த ரெஸ்ட். ஓகேவா? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கல்ச்சர் எதுவாக இருந்தாலுமே அதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்ல வர விஷயம். ஓகேவா? பிரிட்ஜிங் த டிஃபரன்சஸ் பிட்வீன் வெஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் அப்படிங்கிறது. அடுத்தது ஃபைண்டிங் நியூ வேஸ் டு சப்போர்ட் ஃபார் த யுக்ரைன் வார். ஓகேவா? ஃபண்டிங். ஓகேவா? நியூ வேஸ் ஆஃப் ஃபண்டிங்கை வந்து இந்த யுக்ரைன் வார் அப்படிங்கிறத G7 கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து தான் ஃபண்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ இந்த வாரை ஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் கண்டுபிடிக்கணும், அந்த ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா, இன்வெஸ்டிங் இன் ஆப்பிரிக்கா அண்ட் கிராப்ளிங் வித் மைக்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்பிரிக்கால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரிசோர்சஸ்ல, அதே மாதிரி மைக்ரேஷன் அப்படிங்கிறது இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு மிடில் ஈஸ்ட்ல இருந்து அதிகமான மைக்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு விஷயம். அடுத்தது வழக்கம் போல கிளைமேட் சேஞ்ச், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த G7 மாநாட்டில் பேசப்பட்டுச்சு. ஆக்சுவலி G7 நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். G8 அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. 2014 ரஷ்யா வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் தான் இது என்னவா மாறுது அப்படின்னா G7 மாறுது. G7 கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு யாரெல்லாம் இருக்கா, ஃபர்ஸ்ட் அந்த சைடு கனடா, அமெரிக்கா, இங்க பார்த்தோம்னா யுனைடெட் கிங்டம், அடுத்தது பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, இந்த சைடு வந்து ஜப்பான். ஓகேவா? ஸோ இவங்களாம் தான் G7 கண்ட்ரீஸ் நம்ம சொல்றோம். முன்னாடி ரஷ்யாவும் இருந்தாங்க. 2014 ரஷ்யா என்ன பண்ணுவாங்கன்னா, யுக்ரைன்ல இருக்கக்கூடிய கிரைமியா அப்படிங்கிற பகுதியை வந்து அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அனெக்ஸ் இந்த சென்ஸ் ஆக்கிரமிச்சிருவாங்க. ஸோ அதனால இந்த நாடுகள்லாம் கோவப்பட்டு நீங்க வெளியவே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ G7 இருந்து இப்போ முன்னாடி G8 இருந்தது, இப்போ G7 இருக்கு. ஓகேவா? அந்த G7 மாநாட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ வெஸ்ட்டுக்கும் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சஸை கம்மி பண்ணணும். அடுத்தது ஆப்பிரிக்காவை ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த யுக்ரைன் வாரை வந்து ஃபண்டிங், அதுக்கான ஃபண்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணணும். கிளைமேட் சேஞ்ச், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மைக்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் தான் இந்த மாநாட்டோட அப்ஜெக்டிவ். சரி, இதெல்லாம் இருக்கு, இதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ இந்தியா இதை என்ன, இந்த மாநாட்டில் இந்தியா என்ன சொன்னாங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாரு, நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்னு பாக்குறப்ப இந்தியா சொன்னதாக தான் கருதப்படும். ஓகேவா? அப்ப இந்தியா இந்த மாநாட்டில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட எலெக்ஷன்ஸை பத்தி சொல்றாங்க. ஓகேவா? இந்தியாவோட எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் விக்டரி ஆஃப் த டெமோக்ராட்டிக் வேர்ல்ட் அப்படிங்கிறத நம்ம பிரதமர் பதிவு செஞ்சிருப்பார். இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகேவா? இந்தியாவில் சக்சஸ்ஃபுல்லா எலெக்ஷன்ஸ் முடிஞ்சது விக்டரி ஆஃப் த டெமோக்ராட்டிக் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எல்லா G7 நாடுகளும் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்தியா மாதிரி எலெக்ஷன்ஸ் நடத்துறது ரொம்ப கஷ்டம். இந்தியா மாதிரியான நாட்டில் எலெக்ஷன்ஸ் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்தியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்கோம். அதை விக்டரி ஆஃப் த டெமோக்ராட்டிக் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, the importance of harnessing technology and artificial intelligence to bridge global inequality as well as a roadmap to fight climate change. அதாவது டெக்னாலஜியை ஹார்னஸ் பண்றதன் மூலமா நம்ம எதை இது பண்ணணும் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சை ஃபைட் பண்ணணும், அதே மாதிரி குளோபல் இன்இக்வாலிட்டியை ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறத பாசிட்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. டெக்னாலஜி எப்படி பாசிட்டிவா யூஸ் பண்ணலாம், குளோபல்ல இருக்கக்கூடிய இந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறத கம்மி பண்றதுக்காகவும்
குளோபல் இன்இக்வாலிட்டியை கம்மி பண்றதுக்காகவும் அண்ட் தென் பார்த்தோம்னா நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்சை பத்தி ஃபைட் பண்றதுக்காகவும் இந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேக் ட்ராப் என்ன பேக் ட்ராப்ல சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனா அதை வேற விதமான காரணங்களுக்காக தான் நிறைய பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கறத நம்மளே பார்க்கிறோம். ஃபேக் நியூஸ் எவ்வளவு வருது, டீப் ஃபேக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம டெக்னாலஜியை கரெக்டா ரெகுலேட் பண்ணி அதை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இங்க போய் அதை சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாடுகள்லாம் G7 நாடுகள் தான் பார்த்தோம்னா அதிகமா டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸா இருக்காங்க. சோ இவங்கெல்லாம் ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்தாதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேர்ல்டு லெவல்ல ஓகேங்களா உலகளாவிய அளவுல சாத்தியமாகும். சரியா? சரி, அடுத்தது He said it was important to pay heed to the global South's concerns as it bears the brunt of global uncertainties and tension அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது குளோபல் சவுத் அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்தியா தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த குளோபல் சவுத் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டோம். ஓகேவா? குளோபல் சவுத் அப்படின்னா நம்ம சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய நாடுகளோட ரெப்ரசன்டேட்டிவா யார் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான் இருக்காங்க. ஓகேவா? வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் அப்படின்னு சொல்றோம், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் குளோபல் சவுத் அப்படின்னு சொல்றோம், லீடர் ஆஃப் குளோபல் சவுத்னு சொல்றோம். இதெல்லாம் யாரை சொல்றோம்னா இந்தியாவை தான் சொல்றோம். இந்தியா அதுக்காக கான்ஃபரன்ஸும் நடத்துறாங்க. குளோபல் சவுத் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நடத்துறோம். குளோபல் சவுத் ரிசர்ச் பண்றதுக்காக தக்ஷிணா அப்படின்னு சொல்லி ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கூட நம்ம வச்சிருக்கோம். இந்த மாதிரி குளோபல் சவுத்துக்காக உலக அரங்குல குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடா ஒரே நாடா யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம தான் இருக்கோம். ஓகேவா? சோ அப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோபல் சவுத்தோட கன்சர்ன்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயோ இல்ல நார்தன் ஹெமிஸ்பியர்ல ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படுச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதனுடைய தாக்கம் அதிகமா எங்க தான் நாங்க உணரப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா குளோபல் சவுத்துல தான் உணரப்படுது. எங்க மேலதான் நீங்க ஒரு விஷயம் பண்ணா, நீங்க ஒரு விஷயத்தை பண்றப்போ அதனுடைய ரியாக்ஷன் எங்க மேலதான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு லிட்ரல் மீனிங்ல தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ஓகேவா? நம்ம தான் அந்த ரிசீவிங் எண்ட்ல வந்து இருக்கோம் அப்படிங்கிறது தான் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அவர் சொன்னதுல நிறைய பேசியிருப்பாங்க. அதுல 3 முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பாக்குறோம். சரிங்களா? சோ கடைசியா பாக்குறப்ப G7 ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ G7 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு காலங்காலமாவே முன்னாடி G8 இருந்தாங்க, இப்ப G7 மாறிட்டாங்க. சோ இதே மற்ற அமைப்புகளை பாக்குறோம். ஓகேங்களா? இப்ப G7 அப்படிங்கிறது ஒரு டாப் வெல் பெர்ஃபார்மிங் எக்கானமிஸ், வெல் அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலி கனடா, அமெரிக்கா, நமக்கு UK, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு டெக்னிக்கலையும் சரி, எக்கனாமிக்கலையும் சரி, கல்ச்சர் வைஸும் சரி ஒரு வெல் அட்வான்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் டெவலப்மெண்ட்ல வந்து இருக்காங்க. இதே மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா மற்ற அமைப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வளரல அப்படின்னாலுமே இவங்களும் வந்து ஒரு கமாண்டிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பிரிக்ஸ். ஓகேவா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இப்ப புதுசா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈரான், சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, ஈஜிப்ட் அண்ட் இன்னொரு கண்ட்ரியும் நம்ம UAE. ஓகேவா? சோ இவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். சோ அப்ப G7 பிரிக்ஸையும் ஒரு வச்சு கம்பேர் பண்றப்ப பிரிக்ஸ் அப்படிங்கிற நாடு எக்கனாமிக்கலி, பிரிக்ஸ் அப்படிங்கிற இந்த கூட்டமைப்பு வந்து எக்கனாமிக்கலாவும் சரி மற்ற விஷயங்களையும் சரி G7 ஒரு ஹையர் பாடியா வந்து நமக்கு நிக்குது. ஓகேவா? அப்ப G7 வந்து அந்த அவங்களோட அந்த இன்க்ளூஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மற்ற நாடுகளையும் G7 உள்ள சேர்த்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சைனா, இந்தியாலாம் டாப் பெர்ஃபார்மிங் எக்கானமிஸா இருக்கு. ஆனா G7 ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இல்ல. அப்ப G7 should be open to inclusion அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி ஃபியூச்சர்ல G7 அதனுடைய ரெலவன்ஸை இழந்துரும் அப்படிங்கறத ஒரு முக்கியமான பாயிண்டா நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அது கரெக்டான விஷயம் தான் கூட. ஏன்னா பிரிக்ஸ் பார்த்தோம்னா இந்த January 1, 2024 தான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கண்ட்ரியை வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? அதுதான் நம்ம ICU ஞாபகம் வச்சிருந்தோம். ஓகேவா? ஈரான், சவுதி அரேபியா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, UAE அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்ப பிரிக்ஸ் வந்து they are open to inclusion. ஆனா G7 பார்த்தோம்னா they are not open to inclusion. இது வந்து ஃபியூச்சர்ல G7 ரெலவன்ஸ் வந்து क्वेश्चन பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ லாஸ்டா பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க G7 பத்தி. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த G7 ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? என்னென்ன ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா யுக்ரைன் வாரை ஸ்டாப் பண்ணாம விட்டது, இஸ்ரேல் ஹமாஸ் வாரை வந்து ஸ்டாப் பண்ணாம விட்டது, சைனாவோட இந்த ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சைனாவோட பிக் பிரதர் ஆட்டிடியூட கண்ட்ரோல் பண்ணாம விட்டது எல்லாமே நமக்கு G7 ஃபெயிலியர்ஸா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஃபெயிலியர்ஸ் ஆஃப் G7 அப்படின்னா ரஷ்யா யுக்ரைன் வார், இஸ்ரேல் ஹமாஸ் வார் அண்ட் தென் சைனாஸ் பிக் பிரதர் ஆட்டிடியூட் கண்ட்ரோல் பண்ணாம விட்டது. இது எல்லாமே வந்து G7 ஃபெயிலியர்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கப்ப இவங்க இன்க்ளூஷனும் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா
தே ஆர் பவுண்ட் டு ஃபெயில் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்ல லாஸ்டா சொல்ல வர விஷயம். கடைசியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் G7 மீட் எங்க நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ 51வது G7 மீட் அப்படிங்கிறது எங்க நடக்க போகுது அப்படின்னா அல்பர்டா அப்படிங்கிற இந்த சிட்டி. ஓகேவா, அல்பர்டா அப்படிங்கிற சிட்டி கரெக்ட் எங்க அப்படின்னா கனடால வந்து நமக்கு நடக்க போகுது. ஓகேவா, ஸோ நமக்கு இட்டாலியில நடந்துச்சு. நம்மள இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ஓகேங்களா இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல கூப்பிட்டுட்டாங்க. கனடாவுக்கும் நமக்குமே ஆல்ரெடி பஞ்சாயத்தாவே இருக்கு. ஸோ கனடா இந்தியாவை இன்வைட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிகல் எண்ட் ஆயிருக்கு நமக்கு. ஓகேவா, ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஆர்டிகல் இருந்து எடுத்துக்கலாம். ஸோ டைம் கிடைச்சா ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா, நல்ல ஒரு ஆர்டிகல் நமக்கு குரூப் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். சரியா, ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான ஆர்டிகல்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.